ஹாய் ஹலோ அனைவருக்கும் ஹாப்பி போகி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல் அண்டு காணும் பொங்கல். நாம் இப்போ ஓதியத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக வெல்லம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அறுவடை செய்த கரும்புகளை கத்தையாக கொண்டு அந்த மிஷினில் போட்டு இவர் சாரை எடுக்கிறாரு. பாருங்கள், அதை தொட்டி ரொம்ப கரும்பு சாறு ரொம்புது. இதை அந்த கரும்பு சாரை கொண்டு இந்த கொப்பரையில் போட்டு அதை பாகாக காய்ச்சிட்டு இருக்காரு. பாருங்கள் அண்ணாச்சி, பாருங்கள் எப்படி தகன்னு காய்ச்சுறாரு. பார்த்துக்கிட்டிங்களா எவ்வளோ பெரிய கொப்பரை பாருங்கள். நம்ம திருவிழாவெல்லாம் கூழ் ஊற்றுவோமே, அதை விட இது பெரிய கொப்பரை. பார்த்தீங்கன்னா அந்த கொப்பரையில் நல்லா காய்ச்சி நல்லா அந்த ஒரு பதத்துக்கு வந்த உடனே அதை கொட்டி அதை பாருங்கள் உருண்டை பிடிக்கிறாங்க இந்த மேடம். பார்த்தீங்களா, ஒரு உருண்டை சுமாராக ஒரு 1/2 கிலோ வர மாதிரி சைஸில் பிடிக்கிறாங்க. 2 உருண்டை போட்டோம்னா 1 கிலோ இடம் வரும். அந்த அளவுக்கு தான் பிடிச்சிட்ருக்காங்க. பாருங்கள் இந்த வேலையை எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ ஹாப்பியாக செய்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். எல்லாரும் சந்தோஷமாக நண்பர்களோட உறவினர்களோட சந்தோஷமாக பண்டிகையை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். நான் வரும்போது இவங்கக்கிட்ட கொஞ்சம் வெல்லம் கொடுங்க, சாப்பிட்டு பார்க்கலான்னு கேட்டேன். ஒரு 1/2 உருண்டை வெல்லம் அளவுக்கு எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. எப்போவுமே பாருங்கள், இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த ஒரு கள்ளம் கபடம் சூதுவாது அது எதுவுமே இருக்காதுங்க. அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இயற்கையாக இருக்கும் அவங்க மனசெல்லாம். எப்போவுமே உழைச்சி தான் வாழ்வாங்க. உழைப்பவரே உயர்ந்தவர்.